ஹலோ நண்பர்களே, உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன். அர்ஜுனன். அவன் கண்ணனின் தோழன், அழகானவன், வீரம் மிக்கவன், அறிஞன், நற்குணங்களின் மொத்த உருவமானவன், கடவுளின் பக்தன். இதனால்தான் அவன் கிருஷ்ண பகவானிடமிருந்து நேரடியாய் கீதை உபதேசம் பெற்றான் என கூறுகின்றன ஞான நூல்கள். அவ்வாறே கண்ணனும் அர்ஜுனனும் இருக்கும் இடத்தில் செல்வம் தானாய் சேர்கிறது என கூறுகின்றது மகாபாரதம். நர நாராயணருள் நாராயணர் கிருஷ்ணர் என்றால் நரனே அர்ஜுனன். ஒரு தத்துவமானது இப்படி இரு வடிவில் தோன்றியுள்ளது என்று கூறுகிறார் பீஷ்மர். எல்லாவற்றிற்கும் மேலாய் கிருஷ்ண பகவானே பாண்டவருள் நான் அர்ஜுனன் என கூறியுள்ளார். இப்படி இந்திரனுடன் இணைந்த இறை உருவமாய் பிறந்த ஐஸ்வர்யமும் பலமும் அள்ளித்தரும் அர்ஜுனனையே பலமாய் இடி இடிக்கும் போது கூவி அழைக்க வேண்டும் என கிராமப்புறங்களிலும் முன்னோர்களும் சொல்வதுண்டு. மேலும் இடி சத்தத்திற்கு பயப்படுபவர்கள் அர்ஜுனா அர்ஜுனா என்று கூறினால் பயம் விலகும் என்பதும் அவர் நம்மை காப்பார் என்பதும் நம்பிக்கை. உண்மையில் இதற்கு காரணம் உண்டா? இடி முழக்கத்திற்கும் அர்ஜுனனுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை கூறும் மகாபாரத கதையை நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருதராஷ்டிரர் மற்றும் பீஷ்மரின் உத்தரவின் பேரில் பாண்டவர்கள் இந்திரபிரஸ்தத்தை தங்கள் வசிப்பிடமாக கொண்டு வாழ்ந்த காலம் அது. தருமரை தங்கள் மன்னனாக முடிசூட்டிக் கொண்ட குடிமக்கள் அப்போது அவரின் ஆட்சியின் கீழ் எந்த குறைவுமின்றி மன நிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து கொண்டு இருந்தனர். அச்சமயம் ஒரு நாள் பாண்டவர்களை காண இந்திரபிரஸ்தம் வந்த கிருஷ்ணரிடம் அர்ஜுனன், மதுசூதனா, கோடை நாட்கள் வந்துவிட்டன. நீர் விரும்பினால் நாம் யமுனை நதிக்கு சென்று சற்று இளைப்பாறிவிட்டு திரும்பலாமே என்றார். கிருஷ்ணரும் உடனே, குந்தியின் மகனே அர்ஜுனா, அதுவே என் விருப்பமும் கூட என்று கூற, அவ்வாறே கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி, சுபத்திரை மற்றும் சில நண்பர்கள் என அனைவரும் கூடி யமுனை நதிக்கு நீராட புறப்பட்டனர். அங்கே உயர்ந்த மரங்களும் பூஞ்சோலைகளும் நிறைந்த நந்தவனம் ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த அந்தப்புற மாளிகை ஒன்றில் அனைவரும் தங்கி அந்த மாளிகை முழுதும் இருந்த உயர்தர உணவு வகைகளையும் பல ரசங்களையும் உண்டு கான இசையில் அவர்கள் மயங்கி போய் கிடந்தனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பேசிக்கொண்டே சற்று நகர்ந்து வெளியே செல்ல அவர்களை நோக்கி வானுலகில் இருந்து வந்த தேவர் போல அந்தணர் ஒருவர் அருகே வந்தார். அந்த அந்தணரோ உருக்கிய தங்கம் போன்ற நிறமும் ஆச்சா மரத்தை போன்று உயரமும் உயரத்திற்கு ஏற்ற அகலமும் கொண்ட உடல் பருமனும் தாமரை இதழ் போன்ற கண்களையும் சிவந்த நிறத்தையும் கொண்டு சடாமுடியும் மர உரியும் தரித்து காலை சூரியனை போன்று பிரகாசமாய் இருந்தார். அப்படி பிரகாசம் பொருந்திய அந்த அந்தணரை பார்த்ததுமே வந்திருப்பது யார் என்பதை அறிந்தார் கிருஷ்ண பகவான். இருந்தும் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்து விடலாம் என்று அமைதி காத்தார். அந்த அந்தணரும் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் அமர்ந்திருந்த இடத்தை நோக்கி வந்து அவர்களிடம், காண்டவ வனத்திற்கு அருகே தற்போது வந்துள்ள வீரர்களே, நான் அதிக பசி கொண்ட ஒரு அந்தணன். எனக்கு தகுந்த உணவளித்து என் பசியை நீங்கள் போக்குவீர்களா என கேட்டார். அந்தணரின் அந்த வேண்டுதலை கேட்டதும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும், சரி அந்தணரே, நாங்கள் உம்மை மனநிறைவு கொள்ளச் செய்கிறோம். தங்களுக்கு எந்த வகையான உணவு வேண்டும் என கேட்டனர். அவர்களின் அந்த பதிலை கேட்டதுமே அந்தணர் தன் நிஜ உருவை எடுத்தார். அவர் வேறு யாருமல்ல, அவரே அக்னி பகவான். அக்னி பகவான் கிருஷ்ண அர்ஜுனரை நோக்கி, நர நாராயணரே, எனக்கு ஏற்ற உணவு அருகில் இருக்கும் காண்டவ வனமே.
அது இந்திரனுக்கு சொந்தமான வனம். அதில் அவன் நண்பன் நாகதக்ஷகன் வாழ்ந்து வருகிறான். நான் இந்த கானகத்தை எரித்து உண்டு என் பசியாற்ற முயன்றால் தன் நண்பனை காக்க எப்போதும் இந்திரன் அதை தடுத்து விடுகிறான். இப்படியே நான் 7 முறை தோல்வி அடைந்து விட்டேன். இந்நாள் வரை உங்கள் வருகைக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். தயகூர்ந்து இக்காட்டை நான் எரித்து உண்ண எனக்கு உதவி புரியுங்கள் என்றார். அக்னியின் அவ்வேண்டுதலை கேட்டதும் அர்ஜுனனோ, அக்னி பகவானே, தாங்கள் ஏன் அப்படி ஒரு பசி கொண்டீர்? தேவர்களின் தலைவனால் காக்கப்படும் பல உயிரினங்கள் வாழும் இக்காட்டை அழித்து தாம் உண்ண வேண்டிய கட்டாயம் என்ன என கேட்டார். அதற்கு அக்னி தேவனோ, அர்ஜுனரே, பல வருடங்களுக்கு முன்னால் ஸ்வேதகி எனும் மன்னன் ஒருவன் சிவபெருமானை மனநிறைவு கொள்ளச் செய்ய தொடர்ந்து 12 வருடங்களாய் தூய நெய்யை என்மேல் விட்டு கவனத்துடன் பிரம்மச்சரிய வாழ்க்கை மேற்கொண்டான். அப்படி 12 வருடங்களாய் அவன் என் வாயில் ஊற்றிய அந்த நெய்யை தொடர்ந்து குடித்தமையால் எனக்கு நெய் தெவிட்டி பசியற்ற நிலையை உணர்ந்தேன். அளவுக்கு அதிகமாய் நெய் உண்ட நான் இனி எந்த வேள்வியிலும் நெய் உண்ண முடியாத மந்த நிலைக்கும் தள்ளப்பட்டேன். அதனால் எனது நிறமும் பளபளப்பும் மங்கி போய் எனது சக்தி சிறுக சிறுக குறைவதையும் உணர்ந்தேன். இப்படியெல்லாம் துன்புற்ற நான் இறுதியில் என் அந்த நோக்கி வழி தேடி படைக்கும் கடவுளான பிரம்மரை அணுகினேன். அவரோ, அக்னியே, தேவர்களின் எதிரிகள் வசிக்கும் பயங்கர கானகமாகிய இந்த மூலிகைகள் நிறைந்த காண்டவ வனத்தை தாம் எரித்து அதில் வாழும் காட்டு விலங்குகளின் கொழுப்பை உண்டால் நோயிலிருந்து நீர் மீண்டு விடுவீர் என்று வழி கூறினார். நானும் அவ்வாறே உயர்ந்த தேவனின் உதடுகளில் இருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்டு காண்டவ வனத்தை எரிக்க முயன்றேன். ஆனால் நான் எத்தனை முறை இதை எரித்தாலும் இந்த கானக வாழ் உயிரினங்கள் பல முயற்சிகள் எடுத்து நீரை இறைத்து அதை அழித்து விடுகின்றன. இப்படி 7 முறை தோல்வியுற்ற நான் மீண்டும் பிரம்மரை அணுகி எனது துன்பத்தை கூற, அவரோ, காலம் கனியும் வேளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று நரநாராயணர்கள் கிருஷ்ண அர்ஜுனராய் காண்டவ வனம் அருகில் வருகிறார்களோ அப்போது நீ அவர்களிடம் உன் விருப்பத்தை கூறு, அவர்கள் உன் பசியாற்றுவார்கள் என்று கூறியிருந்தார். அவ்வாறே நானும் இந்நாள் வரை உங்கள் வருகைக்காய் காத்திருந்தேன். இன்று வந்துவிட்டீர்கள், என் துன்பம் அகற்றுங்கள் என்று வேண்டி நின்றார் அக்னிதேவன். இவ்வாறாய் அக்னியின் அவ்வார்த்தைகளை கேட்டதும் கிருஷ்ணரோ, ஆம், அக்னியே உலகின் பிரதானம். அக்னி மந்தமானால் வாழ்க்கை ஸ்தம்பிக்கும், பிரபஞ்சம் குளிரும், இதனால் படைக்கும் தொழிலே பாதிக்கப்படும். இருந்தும் அக்னியே, நாங்கள் இப்போது இங்கு நீராடி செல்ல மட்டுமே வந்தோம். எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை, என்ன செய்வது என தந்திரமாய் நடித்தார். அர்ஜுனனும் அதை சற்று யோசித்து, ஆம் அக்னியே, விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறோம். எங்களிடம் எண்ணிலடங்கா தெய்வீக ஆயுதங்கள் இருக்கின்றன. இருந்தும் அவை இப்போது எம் நாட்டிலே உள்ளன. ஆகையால் என் கரங்களின் முழு சக்தியையும் பலத்தையும் தாங்கிக் கொள்ள ஏதுவான வில் என்னிடம் இப்போது இல்லை. கூடவே எனது விரல் நளினத்திற்கு ஏற்ற வகையில் என்னிடம் வற்றாத அம்புகளும் இல்லை. ஒருவேளை அது கிடைத்தாலும் அதன் பாரத்தை தாங்கி சுமந்து செல்லக்கூடிய தேரும் என்னிடமில்லை. அதை போலவே மாதவன் கிருஷ்ணரிடமும் இக்கானகத்தில் வாழும் நாகர்களை கொல்ல தகுந்த எந்த ஆயுதமும் இல்லை. ஆகவே உயர்ந்தவரே, நாங்கள் இக்கானகத்தை தாம் எரிக்க உமக்கு உதவி புரிகிறோம். ஆனால் அதற்கு உரிய ஆயுதங்களை நீரே தர வேண்டும் என்றார். அக்னிதேவனும் அவ்வாறே அர்ஜுனனின் அவ்வார்த்தைகளை கேட்டு அதில் இருக்கும் உண்மையை உணர்ந்தார். உடனே அவர் தன்னை போன்ற பஞ்சபூதங்களில் ஒருவரான நீரை வீடாக கொண்ட வருணனிடம்,
வருணரே, நான் காண்டவ வனத்தை உண்டு பசியாற்ற விரும்புகிறேன். அதற்கு அர்ஜுனரும் கிருஷ்ணரும் உதவி புரிய போகிறார்கள். அவர்களுக்கு பலம் சேர்க்க தாம் தம் கைகளில் வைத்திருக்கும் சந்திரனிடமிருந்து பெற்ற காண்டீப வில்லையும் அதன் அம்புகளை வைக்கும் 2 அம்பரா தூணியையும் கூடவே அனுமரின் கொடி பொறிக்கப்பட்டு தெய்வீக ஆயுதங்களால் நிரம்பிய தேரை அர்ஜுனனுக்கும் மாதவன் கிருஷ்ணருக்கு நெருப்பை உமிழும் ஆயுதமான சக்கராயுதத்தையும் கொடுப்பீரா என கேட்டார். அவ்வாறே வருண பகவான் அக்னி தேவனின் அவ்வார்த்தைகளை ஏற்று அர்ஜுனனுக்கு காண்டீபவில் வற்றாத அம்புகளை கொண்ட 2 அம்பரா தூணிகள் மற்றும் அனுமரின் கொடி தாங்கிய அற்புத தேரை கொடுத்தார். கூடவே கிருஷ்ணருக்கு சக்கரத்தின் நடுவே உள்ள துளையில் இரும்பு களியை இணைத்து நெருப்பை உமிழும் சக்கராயுதத்தையும் கௌமோதகி எனும் கதாயுதத்தையும் கொடுத்தார். இவ்வாறு உலகையும் வெல்லத்தகுந்த ஆயுதங்களை பெற்றதும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கொடுத்த வாக்கின்படி அக்னி பகவானுக்கு உதவ தயாராய் இருந்தனர். அதன்படி முதலில் அக்னி தன் 7 சுடர்களால் காட்டின் அனைத்து புறங்களையும் சூழ மெல்ல மெல்ல அதனை உட்கொள்ள துவங்கினார். தப்பிக்க தடுக்க முயன்ற காட்டு விலங்குகளையெல்லாம் எழ எழ 2 வீரர்களும் தங்கள் ஆயுதங்களால் கொன்று கீழே விழச் செய்தனர். பறவைகள், விலங்குகள், நாகங்கள் என அனைத்தும் அர்ஜுனனின் கணைகளாலும் கிருஷ்ணரின் சக்கரங்களாலும் அறுபட்டு கீழே விழுந்தன. அப்படியே நெருப்பும் முன்னேறி அவற்றுள் எரிய அதனால் எழுந்த சுடர்களில் வெப்பம் மேலெழும்பி அது தேவலோகத்தை தாக்கி தேவர்களுக்கு துன்பத்தை உண்டாக்கியது. தேவர்களோ விரைந்து சென்று தங்கள் தலைவனாகிய இந்திரனிடம் அதை தெரிவிக்க, இந்திரரோ அனைத்து வகையான மேகங்களுக்கும் கட்டளையிட்டு அவற்றை காண்டவ வனத்தின் மேல் செல்லச் செய்து எரியும் காட்டின் மேல் பலமான மழையை பொழியுமாறு உத்தரவிட்டார். அவ்வாறே அம்மேகங்கள் இந்திரரின் அக்கட்டளையை ஏற்று போர் தேர்களின் கொடி கம்பத்தை போன்று கனமான அடர்த்தியான மழையை காண்டவ வனத்தின் மீது பொழிந்தது. அதனால் அக்கானகத்தினுள் நெருப்பு மெல்ல மெல்ல கட்டுக்குள் அடங்கியது. அப்படியே மேலே மேகங்களுடன் அதன் இடி சத்தத்தினாலும் மின்னல் வெட்டினாலும் அக்கானகமே புகையால் மூடி பயங்கரமாய் காட்சியளித்தது. அக்னியின் அந்த நிலையை கண்டதும் அர்ஜுனனோ பலத்த கோபம் கொண்டு தன் கைகளில் தாங்கியிருந்த அந்த காண்டிப வில்லில் தன் விரலின் நளினங்களை காட்டி சந்திரன் மூடுபனியால் வட்டமாய் மறைக்கப்படுவது போல தன் வற்றாத அம்புகளால் மேக திரள்களின் கீழ் கூரை அமைத்தார். இப்படி வானம் மறைக்கப்பட்டதால் மழையின் சீற்றமும் மின்னல் கீற்றும் இடியின் முழக்கமும் முற்றிலுமாய் மறைக்கப்பட்டு போனது. இங்கனம் இந்திரனின் முயற்சி தோல்வி உற இறுதியில் அர்ஜுனர் 21 நாட்களாய் தொடர்ந்து அக்னி தேவன் காண்டவ வனத்தை முற்றிலும் அழித்து எரித்து பசியார உதவி புரிந்தார். இந்த 21 நாட்களே அக்னி நட்சத்திர காலமாக இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதை போலவே வருணன் மழையாய் கானகத்தின் உள் நுழைய முடியாதபடி தன் அம்புகளால் கூரை அமைத்து இடி முழக்கத்தையும் மின்னல் வெட்டையும் அர்ஜுனன் தடுத்ததால் இந்த கதையை ஒட்டி இன்றும் மழையின் சீற்றத்தால் உண்டாகும் பாதிப்புகள் நீங்கவும் இடி மின்னல் போன்றவற்றால் நிகழும் துர் நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கவும் காண்டவ வனத்தை காத்தது போல அர்ஜுனன் நம்மையும் காப்பார் என்பதற்காகவே இன்றளவும் இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா என அழைக்க வேண்டும் எனும் நம்பிக்கை வழக்கத்திற்கு வந்தது. அப்படியே 21 நாட்கள் தொடர்ந்து எரிந்து காண்டவ வனத்தை தீக்கு இரையாக்கி அக்னி பகவான் தன் பசியை போக்கினார். அங்கனம் அர்ஜுனன் அக்னி பகவானுக்கு உதவியதன் பரிசாய் சிறப்புமிக்க
காண்டீவ வில்லை பெற்று அதை கொண்டு பாரத யுத்தத்தில் பல சாகசங்கள் புரிந்து அர்ஜுனன் வில்லுக்கு விஜயனாகவும் காண்டீபதாரியாகவும் உயர்ந்தார். ஓகே நண்பர்களே, இந்த பதிவுல இடி இடிக்கும் போது அர்ஜுனா அர்ஜுனா என நம் முன்னோர்கள் அழைக்கச் சொன்னதன் காரணம் என்ன என்பதை உணர்த்தும் மகாபாரத கதையை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.